ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. ஸ்லோக நம்பர் 18. இலங்கைக்கு போறதுக்கு வழி 2 வழி இருக்கு அப்படிங்கிறத சொல்றார் ராமன். மார்கௌ சம்யக் மம ஹனுமதா வர்ணிதௌ த்வௌ தயோஸ்தே சக்யா சந்யோப்யநீத சுபகः பश्चिमो நித்யவர்ஷः பிராச்சீனே து பிரதிஜனவதம் சம்ஹதாவத்புதானாம் மக்னா திருஷ்டி கதமபி சகே மத்கிருதே தே நிவாரியா. அழகான ஸ்லோகம். என்ன சொல்றார்? அன்னத்தை பார்த்து, ஹே சகே, ஏ நண்பனே, ஹனுமதா. என்ன சொல்றார்? மம ஹனுமதான்னு சொல்லலாம். ஹனுமதா ஹனுமாராலே மம எனக்கு தௌ மார்கவ் சம்யக்கு வர்ணித்தோ 2 வழி அனுமான் சொன்னார். எனக்கு என்ன எனக்கு அனுமார் என்ன பண்ணார்? ஹலோ, கேக்குறதா? ஒன்றும் இல்லை, இது பாருங்க, மழை பெஞ்சுட்டு இருக்குங்க. அதனால எனக்கு 2 வழி காமிக்கப்பட்டது. யாராலே? அனுமாராலே. தயோஹோ, அந்த வழி 2 வழியில என்ன கேட்க மாட்டேங்கிறது, பிரேக் ஆகுது வாய்ஸ். அடி இப்ப கேக்குறதா? இப்ப சுவாமி சரியா கேட்கல. இல்ல, இங்க மழை பெஞ்சுட்டு இருக்கு. இங்க மழை சரியா, ஹெவி ரெயின் இங்க. ஹலோ, இப்ப கேக்குறது. இங்க 2 வழி இருக்கு. தயோகம், அந்த வழியில என்னன்னா, பশ্চিமஹா அனதி சுபகா. பশ্চিமஹான்னு என்ன அர்த்தம்னா, இந்த மேற்கு பகுதி வழி இருக்கு, அது நல்லது இல்லை. ஏன்னா சஹி அந்த வழியானது உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆசன்னஹாபி பக்கத்தில் இருக்கு. உனக்கு என்னது, அந்த வழி ரொம்ப சமீபத்தில் பக்கத்தில் இருக்கு. இருந்தாலும் நித்திய வருஷம் எப்போ பார்த்தாலும் மழை பொழிஞ்சுட்டே இருக்கும், சிறபுஞ்சி மாதிரி. அதனால உனக்கு தான் மழைன்னு ஆகாது. ஆனால் பிராச்சீனேது பிரதி ஜனபதம், கிழக்கு வழியில் போனேன்னா உன்னுடைய ஒரு பிரதி ஜனபதம், ஜனபதம்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு தேசத்துலேயும் அத்புதானாம் சம்மதோ, ஆச்சரியமான பொருட்களுடைய கூட்டத்தையும் மக்னா ஆழ்ந்த உனக்கு கண் பார்வை இருக்கும். மத்கதே கதமபி நிவாரியா. அதாவது என்ன சொல்றேன்னா, நீ கிழக்கு பகுதியில் போ, ஆனால் அங்கே நீ போயிட்டேன்னா முதல்லேருந்து ஆரம்பித்து ஒரு மார்க்கத்துலேயும் உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு இடத்துல லயிச்சு போகிற மாதிரி ஒரு அழகு இருக்கும். போக வேண்டிய இடம் ஒன்று இலங்கைக்கு, அது மறந்து போயிட போகிற. அதனால நீ அங்கே உன்னுடைய பார்வையை ரொம்ப நிலையாக வைச்சு விடாதன்னு சொல்கிறார். இதில் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரியுறதா? ஹலோ ஜனார்தன் சுவாமி, என்ன சொல்றான்? ரன்பா, மால்யவான் அப்படிங்கிற மலையிலேருந்து கொடகு மலை வழியா தான் இலங்கைக்கு போனோம். ஆனா அங்க மேற்கு பக்கத்திலேயோ கிழக்கு பக்கத்திலேயோ சொன்னா கொடகு மலையை அடையலாம். ஆனா மேற்கு பக்கம் ரொம்ப குறுகலான இருக்கும், மழை பெஞ்சுட்டே இருக்கும். அதனால நீ சுத்து வழியா இருந்தா கூட கிழக்கு பக்கமாக போ. ஏன்னா கிழக்கு பக்கத்துல உனக்கு கண்ணை கவரக்கூடியதான கிராமங்கள், நகர் எல்லாமே இருக்கும். அதனால அந்த அந்த காட்சியை பார்த்துட்டு அந்த அழகான நேரத்தை செலவு பண்ணாம வேகமா போய் சீதைக்கு என்னுடைய செய்தியை தெரிவிக்க வேண்டியது அப்படின்னு அந்த அன்னப்பறவைய ராமன் பிரார்த்திக்கிறதாக சொல்றார். இப்ப ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல? இப்போ இந்த இடத்துல அந்த வேதாந்த பரமாக தத்துவபரமான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா,
மால்யமான்ற மலையானது ரத்னமயமா இருக்கு, அதுல நீ தங்க மேல சொல்றதுக்கு சுபாவம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் சொன்னா, இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, ஆச்சார ரொம்ப பிரேக் ஆகுது, கிளாரிட்டி இல்ல. இப்ப கேக்குறதா? இப்ப ஹலோ, இப்ப கேக்குறதா? ஹலோ ஹலோ அடியன் இப்ப கேக்குறதா? என்ன ஜனார்தன் சுவாமி? ஹலோ மேடம், ஹலோ ஹலோ, நெட்வொர்க் ப்ராப்ளமா? ப்ராப்ளமா? அகாலத்தில் மழை பெய்யும், அகாலத்தில் மழை. இப்ப என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, இப்ப நீ எந்த பக்கம் போகணும் அப்படின்னா அழகா பட்டமா சொல்லியாச்சு, கிழக்கு பக்கமா போகணும்னு சொல்லியாச்சு. ஆனா நீ அந்த வழியில புறப்பட்ட பிறகு வெகு தூரம் நிற்காம போகணும். ஏன்னா பார்க்க வேண்டிய இடம் இருந்தாலும் விழ முடியாத திவ்ய தேசங்கள் தீர்த்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு மற்ற இடங்கள்ல பார்க்காம காரிய தாமதம் பண்ணாம வேகமா போ அப்படின்னு சொல்றா. ஆக இந்த அடுத்த 19வது ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, ஸ்லோகத்தை வாசிக்கிற முதல்ல. ஸ்ருத்மா சப்தம் ஸ்ரவண சுபகம் தாவகம் பாமரீனாம் பிரத்யாசன்னாத் சபதி பவனாத் சாதரம் நிர்கதானாம் அப்ரூபங்கே ப்யதிக சுபகைः நச்சிதாங்க கடாட்சைः தேசானேதான் வனகிரி நதி சம்பிபக்தான் வெதியாக. எங்க சுவாமி இப்படிதான் வாசிப்ப. சிரவண சுபகம் தாவகம் சப்தம், செவிக்கினியதா இருக்கக்கூடியதான உன்னுடைய இந்த ஒலி இருக்க இந்த அன்னப்பறவையுடைய சப்தம், அதை சுத்து அதை கேட்டு என்ன பண்ணணும், பிரத்யாசன்னாத்து பவனாத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து, சபதின உடனே, சாதரம் நிற்கதான் உடனே வெளியில வந்ததான பாமரீனாம் அந்த பட்டிக்காட்டு பெண்கள், அப்ரூபங்கேபி புருவன் நெருக்கியெல்லாம் இருந்தாலும், அதிசுபகைஹி கடாட்சைஹி ரொம்ப இன்பமயமான பார்வையினால, நிச்சிதாங்க சரீரம் திருடமா எடுத்து அப்படிங்கிறதுனால, வனகிரி நதி சம்விபாகாத்து
வனம்னா காடு, கிரினா மலை, நதி, ஆறு 24 பிரிக்கப்பட்டது. ஏதான் இந்த தேசா நாடுகளை வெதியாக கடக்க வேண்டும்னா, அதாவது நடுவுல பார்க்க வேண்டிய இடங்கள் நிதானமா பார்த்துட்டு அனுபவிக்காம கொக்குக்கு ஒரே மதி பக்கஸ்ய ஏகாமத்தின்ற மாதிரி காசிக்கு போனேன் காவடி தூக்கினேன்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அப்படின்னு அன்னப்பறவை கேட்கறதான். காசிக்கு போனேன் காவடி தூக்கினு இருக்கக்கூடாதோனோ ராமா அப்படின்னு அன்னப்பறவை கேட்கறதான். அதுக்கு ராமன் பதில் சொல்றதாக இங்க உருவாக்கப்படுத்துறேன். என்னன்னா, நீ பார்க்க வேண்டிய இடத்த பார்க்கணும். நான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம்னு சொல்லல, எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம்னு தான் சொல்றேன். ஏன்னா உன்னுடைய குரல் செவிக்கு இனியதா இருக்கிறதுனால இது என்ன பறவைன்னு கூட தெரியாத இருக்கு, நாகரிகம் இல்லாததான அந்த அந்த நாட்டு பெண்கள் இருக்காளே, அங்க இருக்கக்கூடியதான பட்டிக்காட்டு பெண்கள் என்ன பண்றானா, உன் பெயரே தெரியலனாலும் உன்னுடைய அழகை பார்த்து அனுபவிக்கிறாளாம். அதாவது என்னன்னா, பொதுவாக பெண்கள் புருவங்களை நெரிச்சுட்டு பார்க்கும்போது அது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கும்னு சுவாமி தேசிகனுடைய திருவிழா. அப்படி அந்த பெண்கள் உன்னுடைய புருவங்களை நெரிக்காமலே உன்னை பார்க்கறா, ஆனாலும் அவளுடைய பார்வை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு உன்னுடைய அவயவ சௌந்தரியத்தை பார்த்து அனுபவிக்கிறா. அதனால அதை பார்த்துட்டு நீ இங்கே தங்கிவிடாத அப்படின்னு சொல்ற. ஏன் சரியா? சரியா அடியேன்? சரி சுவாமி. இதுல வேதாந்தபரமான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, பக்த சிகாமணிகளை பார்த்து, பக்த சிகாமணியா இருக்கக்கூடியதான நீ, ஆனா நீ வழியில பக்தியினால நிறைய பெருமாள்கிட்ட பறைய பாடிட்டு போயின்னு இருக்கா. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் பாடிட்டு இருக்கா. அவ பாடிட்டு போகும்போது சிலர் உம்மை பார்க்கறதுக்கோசம் வெளியில உன்னை பார்க்கறதுக்கு நிற்பா. ஆனா அவளுடைய வீட்டுல உனக்கு உனக்கு பற்று அதிகமா இருக்கும். ஆனாலும் சம்சாரத்திலே ஓண்டு இருக்கக்கூடியதான அவளை பார்க்கும்போது அவ வருதே போக்கியமா நினைச்சிட்டு அவளுக்கு உனக்கும் வேறுபாடு இல்லாத போயிடும். அதாவது ஆச்சாரியனை பார்த்து சொல்ற பெருமாள். அதனால ஒவ்வொரு அம்சத்தினாலும் நீ வேறுபாட்டை உள்ளவராக உன்னை பார்ப்பா. அதனால அவளோட நீ இல்லாத காரணத்தினால, ஆச்சாரியனை பார்த்து சொல்ற, அவளோட நீர் இல்லாத காரணத்தினால காடு மலை ஆறு இல்லாம பரந்த தேசங்கள் கடந்து போயிடலாம். ஏன்னா இந்த இடத்துல சுவாமி தேசிகன் ஐவகை நிலங்களை பத்தி சொல்ற. என்னன்னா, மருதம், நெய்தல், குறிஞ்சி, முல்லை, பாலைன்னு 5 நிலங்கள் இருக்கு இல்லையா? அதுல ஒரு நிலத்தை பத்தியும் சொல்றார். என்னன்னா, பாலை அப்படிங்கன்னா மக்களே இல்லாத இருக்கிற இடம். மற்ற 4 இடங்கள்ல ஊரு, கடல், மலை, காடு எல்லாம் சார்ந்த இடங்களா இருக்கு. ஆக காடு மலை ஆறுகளோடு இருக்கக்கூடிய இடங்களை விட்டு ஊர்ல இடங்களை மட்டும் பிரஜைகளுக்கு உபதேசம் பண்ணி போதும் அப்படிங்கிற. அதாவது ஜனங்கள் நிர்ஜன பிரதேசத்துல போய் இருந்துட்டு சமயத்தை வீணாக்க வேண்டாம். அதனால காடு மலை ஆறுகள் போன்று இருக்கக்கூடிய இடங்கள்ல ஜனங்கள் இருப்பா. அந்தூர் ஜனங்களை மாத்திரம் நீ நல்வழிப்படுத்தினா போறோம். அவ அதுலயே ஓண்டு சம்சாரத்திலே ஓண்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு அவளை வழி நடத்தினா போறோம்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றதாக இருக்கு. சரியா இருக்கா? அடியன் சரியா? ஜனார்தன் சுவாமி.